தவறான புரிதலோடயே இது வந்து ஒரு நிறுவனங்கள் இல்லைன்னா இந்த ஐடி செக்டர் வந்து பார்க்கப்படுது. அதனுடைய குரோத்து, வளர்ச்சி இதெல்லாம் வந்து நான் கேட்டேன்னா இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே தவறாக வழி நடத்திட்டாங்க. மொத்த வாட் இஸ் கால்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தும் ஜாப் கிடைக்கிறது இந்த ஐடி ரிலேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனே உடனே நடந்துடுற மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நல்ல மாயை ஒரு உலகத்தில் தான் அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐடி பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்குது. இதுக்கு மொத்த காரணம் வந்து அடிப்படையில் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுத்து நிறைய ஹை பே கொடுத்து பூஸ்டப் பண்ணி அழகாக எடுத்துன்னு வந்துட்டு இன்னைக்கு ஒரு காற்று வந்து பலூனாட்டம் ஆக்கியாச்சு. அதை வந்து இப்போ ஒரு ஊசி வச்சு குத்துனா டக்குன்னு வெடிக்குது. அது மாதிரி இதுக்கு வந்து நல்ல ஹைப்பை கொடுத்து 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 எடுத்து வந்துட்டு இன்னைக்கு வந்து அதனுடைய சஸ்டைனபிலிட்டி எந்த அளவுக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எந்த அளவுக்கு ஐடி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது எந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்துக்கு துணையா போயிட்டு இருக்குன்றத பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டிங் ஐடி இஸ் எ சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி. நம்ம முதல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா இன்ஜினியரிங்கும் ஒரு 75 வருஷமாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. இதில் ஐடி வந்து ஒரு 25 வருஷமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க? நீங்கள் 200 பேர் வச்சு செஞ்ச ஒரு வேலையை இன்னைக்கு வந்து ஒரு 50 பேரில் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க. அதுதானே எந்த அளவுக்கு ஆட்குறைப்பு பண்ணுறதுக்கு தான் ஐடியே வந்தது. இன்ஜினியரிங்கில் ஆட்குறைப்பு பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் தான் ஒரு ஐடி வந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த 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 ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த ஆக்டிவிட்டின்றது இருக்காது அவங்களுக்கு. அதுக்கு ஒரு டெக்னாலஜின்னு ஒரு டெவலப் ஆகும் இல்லைன்னா அவங்களே எடுத்துகிட்டு போனால் தான் ஜாப் போக முடியும். அந்த நீடை இவங்களே உருவாக்கி இவங்களே கூட போவாங்க. அந்த நீடு வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரி லைஃப்லேருந்து எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு நம்ம இதெல்லாம் தேவை. ஒரு பயணம் பண்ணால் கூட ஒரு பெரிய ஒரு காரில் போகிறதா ஒரு சின்ன காரில் போகிறதா எதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றது பெரிய பெரிய ஆளுங்களே இதை திங்க் பண்ண ஆரம்பித்து லைஃப்பை கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து சேச்சுரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி கூடயே வந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சஃபிஷியேட்டாக வச்சிருக்கு, இது ரியலாக தேவையா அப்படின்ற ஒரு ரிவ்யூ போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேச்சஸ் வேற வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக்கில் சில கண்ட்ரீஸில் வந்து எல்லாமே முடங்கி இருந்தது. இப்போ திடீர்னு வர்றப்போ அவங்களால உடனே ஒரு ப்ராஜெக்டை எடுக்க முடியல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்து உடனே அக்செப்டும் பண்ண முடியல. அப்போ அங்கங்கே பபுளாட்ட நின்ன உடனே இப்போ ஏற்கனவே இருந்த ஆளுங்களை வந்து அவங்க வச்சுக்க முடியல, ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஐடி நிறுவனங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸு, எல்என்டி இது மாதிரி நிறுவனங்களில் வேலை செஞ்சவங்கன்னா இன்றைக்கும் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய திறமை பார்த்தீங்கன்னா தனித்திறமை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆக்சுவலாக நாலேஜ் பேஸ்டு. ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒரு பேர் சொன்னீங்கன்னா அவருக்கு இந்த திறமை இருக்கும். இப்போ இது மொத்தமாக அந்த கம்பெனிக்கு பேர் கிடையாது, ஒரு ஆளுவோட பேராக இருந்தது, ஒரு இன்ஜினியரிங் ட்ரெடிஷ்னலாக இருந்தது. இன்றைக்கும் ஒரு சந்தோஷமான வாழக்கூடிய ஒரு நிலைமையில தான் இது மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு க்ரோத் கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து இந்த ஐடியில் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி மக்கள் அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கைட் பண்ணுறன்ற பேரில் வந்து கொஞ்சம் மென்டலாக அவங்கள இல்லை. இப்போ நான் ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன். அப்போ வந்து நிறுவனங்களில் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஸ்டாச்சுரேஷன் ஆகும், நம்ம வந்து பணி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சே தான் வந்து அதிக சேலரி கொடுத்தோம். அதே மாதிரி அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்கள வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக இருப்பாங்களா? 200% ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே தான் இது நடக்கும்.